யோவான் 1வது அதிகாரம் 9வது வசனம். யோவான் 1:9. உலகத்திலே வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. இங்கே நம்ம பார்க்கிறோம், உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மெய்யான ஒளியாய் இருக்கிறார். ஆமென். ஏமாற்றுகிற ஒளியோ அல்லது பொய் சொல்கிற ஒரு ஒளியோ, சரிங்களா, மாறுபாடான ஒளியோ ஆண்டவராகி நம்முடைய தேவன் இல்லை. அவர் மெய்யான ஒளி, சரிங்களா, உண்மையான ஒளி, சரிங்களா. அப்படிப்பட்ட உண்மையான ஒளியை நம்ம தேவனாக கொண்டிருக்கிறபடினாலே நம்ம பாக்கியவான்களாக இருக்கிறோம், சரிங்களா. பொய் கிடையாது அவரிடத்துல, பொய்யெல்லாம் கிடையாதுங்க. உண்மை சத்தியபரர் அவர். பாருங்க, அந்த மெய்யான ஒளியாகிய தேவன், சரிங்களா, எந்த மனுஷனையும், சரிங்களா, அப்படின்னு சொன்னால் எந்த இருளிலே அகப்பட்டிருக்கிற மனுஷனையும், எந்த இருளிலே பாழாய் கிடக்கிற மனுஷனையும், எந்த இருளிலே எந்த அந்தகாரத்திலே மூழ்கி இருக்கிற மனுஷனையும் என்ன பண்றாரா? பிரகாசிப்பிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். பாருங்க, என்ன பண்றாரு? அந்த அந்தகாரத்தை, அந்த இருளை அந்த மெய்யான ஒளி என்ன பண்ணுது? நிர்மூலமாக்கி விடுகிறது. அந்த மெய்யான ஒளி அந்த அந்தகாரத்தை ஒழித்து விடுகிறது, அழித்து விடுகிறது. இன்னைக்கு இருள்னு சொல்லும்போது சாத்தானின் அதிகாரங்கள், சாத்தானின் தந்திரங்கள், பலவீனங்கள், போராட்டங்கள், கண்ணீர்கள், அப்படிப்பட்ட எல்லாவற்றையும் நிர்மூலமாக்கி அதில் சிக்கியிருக்கிற மனுஷனை விடுதலையாக்கி அவங்கள அந்த பாவ இருளோ, சாப இருளோ, பலவீனத்தின் இருளோ, வியாதியின் இருளோ மேற்கொள்ளாதபடிக்கு அதை நிர்மூலமாக்கி அழித்து அவர்களை என்ன பண்ணுறா? இந்த மெய்யான ஒளி பிரகாசிக்கும்படி செய்கிறாராம். பார்த்தீங்களா? இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு இந்த இருளில் சிக்கிக்கொண்டு அநேக ஆயிரக்கணக்கான மக்கள் என்ன பண்ணுறாங்க தெரியுங்களா? அப்படியே மடிந்து போய் விடுகிறார்கள். தோல்வியினாலே, கண்ணீரினாலே, பாரத்தினாலே, தனிமையினாலே, தோல்வியினாலே, வியாதியினாலே, இழப்பினாலே போடுறாங்க. ஆனால் அவன் சொல்கிறேன் பாருங்க, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மெய்யான ஒளி என்ன பண்ணுறாருன்னா, எந்த இருளின் சூழ்நிலையில் அகப்பட்டு இருக்கிற எந்த மனுஷனையும் அவர் என்ன பண்றாரு? விடுதலையாக்க வல்லவராய் இருக்கிறார். விடுதலையாக்கி என்ன பண்றாருன்னா, பிரகாசிப்பிக்க செய்கிற மெய்யான ஒளியாய் இருக்கிறார். எப்படிப்பட்ட பாவ இருளில் இருந்தாலும் எனக்கு சில நேரங்களில் ஆச்சரியமா இருக்கும். அநேக மக்களை பார்க்கறது உண்டு, இவ்வளோ போராட்டத்து மத்தியில் இருப்பாங்க, பாவத்தின் மத்தியில் வாழ்ந்து கொண்டு இருப்பாங்க, சாபமாக அவங்க வாழ்க்கை இருக்கும், பலவீனமாக இருக்கும். அவங்க பாருங்க, இந்த மெய்யான ஒளியாகிய ஆண்டவர் இயேசு இடத்துல வரும் பொழுது அந்த மெய்யான ஒளி அவங்களுடைய பலவீனங்கள் எல்லாம் எடுத்து போட்டு அந்த இருளெல்லாம் அகற்றி அந்த இருளை எல்லாம் நிர்மூலமாக்கி அவங்கள அழகாக பிரகாசமாக வாழ செய்கிற, பிரகாசிப்பிக்கிற ஒளியாக அவர் இருக்கார். தெரியுங்களா? ஆமென். ஆமாம், எப்படிப்பட்ட வல்லமுள்ள கர்த்தர் பார்த்தீங்களா? எப்படிப்பட்ட ஆண்டவர் பார்த்தீங்களா? இன்னைக்கு கூட ஆண்டவர் சொல்கிறார், எப்படிப்பட்ட இருளான சூழ்நிலையில் நீங்கள் இருந்தாலும், எப்படிப்பட்ட அந்தகாரமான சூழ்நிலையில் நீங்கள் இருந்தாலும்,
ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், ஐயோ இந்த இருள் என்னை மூடிக்கொள்கிறதே, என்னை நிர்மூலமாக்குகிறதே, இந்த இருளில் அகப்பட்டு நான் மடிந்து போகிறேனே, மாண்டு போகிறேனே, எனக்கு வழி இல்லையா, இது மாறாதா? இன்னைக்கு ஒரு நல்ல செய்தி கர்த்தர் சொல்கிறார். கலங்காத தெய்வ பிள்ளையே, கலங்காதீங்க. ஆண்டவர் சொல்கிறார், எந்த மனுஷனையும் எந்த சூழ்நிலையும் எப்படிப்பட்ட இருளையும் அகற்றி மாற்றி பலப்படுத்தி பிரகாசிப்பிக்கிற ஒளி, அந்த மெய்யான ஒளியாகிய ஆண்டவர் இயேசு நமக்காக இருக்கிறார். கலங்காதீங்க. இன்னைக்கு 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 நீங்கள் ஒருவேளை பாரத்தோடு, போராட்டத்தோடு, திகைப்போடு இருக்கலாம். கர்த்தர் சொல்றார், இந்த சூழ்நிலையை மாற்ற என்னால் முடியும், இந்த இருளை அகற்ற என்னால் முடியும். ஆமென். இந்த அந்தகாரத்தை நிர்மூலமாக்க என்னால் முடியும். நான் மெய்யான ஒளி, நான் உண்மையான ஒளி நான். அதனால நீங்க கலங்காதீங்க, நீங்க கலங்காதீங்க, நீங்க கலங்காதீங்க. கர்த்தர் நமக்கு இருக்கிறார், கர்த்தர் நமக்காக இருக்கிறார். நம்ம ஒன்று செய்யும், பாவ இருளா ஆண்டவர் நிர்மூலமாக்கி பாவத்தை எல்லாம் எடுத்து போட்டு பாவத்திலே அழிந்து பாவத்தோடவே முடிந்து போகாம பாவங்களெல்லாம் மன்னித்து பாவங்களற நம்மை கழுவி அவருடைய இரத்தத்தினால பரிசுத்தப்படுத்தி நீதிமானாக்கி பிரகாசிப்பிக்கிற தேவனாகி கர்த்தர் அவர். சாப இருளெல்லாம் அகற்றி அந்தகாரத்தை நிர்மூலமாக்கி, எப்படிப்பட்ட சாபமாக இருந்தால் தேவனாகி கர்த்தர் மெய்யான ஒளியாகி இயேசு அந்த சாபத்தை உடைத்தெறிந்து ஆசீர்வாதமாக வாழ செய்கிறவராய் இந்த மெய்யான ஒளியாகி இயேசு நமக்காக இருக்கிறார். கவலைப்படாதீங்க. நாம் ஏன் கவலைப்படணும்? அந்த மெய்யான ஒளி நமக்காக இருக்கிற அப்படின்னால் கவலைப்படாதீங்க. எப்படிப்பட்ட பலவீனமான இருள் இருந்தால், எப்படிப்பட்ட போராட்டமான சூழ்நிலையில் இருந்தாலும் ஆண்டவர் ஏசாமி உங்களோட பேசுகிறார். இன்னைக்கு உங்களோட பேசுகிறேன். மகனே, மகளே, கலங்காத, நான் இருக்கிறேன். அந்த இருளை அகற்றி நிர்மூலமாக்கி அந்த அந்தகாரத்தை ஒழித்து அந்த சூழ்நிலையிலிருந்து உன்னை வெளியே கொண்டு வந்து உன்னை பிரகாசிக்க செய்யும்படியாக இருக்கிற மெய்யான ஒளி நான் இருக்கிறேன், நான் இருக்கிறேன், நான் இருக்கிறேன்னு சொல்லி இந்த கால வேளையில கர்த்தருடைய சத்தம், மெய்யான ஒளி உங்களோடு கூட இடைப்படுகிறவராய் இருக்கிறார். நம்ம ஏன் கவலைப்படணும்? நம்ம ஏன் வேதனைப்படணும்? யாரும் இல்லைன்னு சொல்லி ஒருவேளை நீங்கள் வேதனைப்படலாம். இந்த சூழ்நிலையை மாற்ற எனக்கு யாரும் இல்லையே, இந்த பலவீனத்தை மாற்ற எனக்கு யாரும் இல்லையே, இந்த போராட்டத்தை மாற்றத்துக்கு என்னால் முடியலையே, இதுதான் என் வாழ்க்கையா, இதுதான் என் விதியா, இதுதான் என் முடிவா, இப்படித்தான் வாழ்ந்து இந்த இருளில் இந்த போராட்டத்தில் நான் மடிய வேண்டுமா என்று சொல்லி கலக்கத்தோடு இந்த கால வேளையில் இருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறார், மெய்யான ஒளியாகிய நான் இருக்கிறேன், உன் சூழ்நிலையை மாற்றப் போகிறேன். உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும், எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிற மனுஷனையும், எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிற மனுஷனையும் விடுதலையாக்கி இருளை அகற்றி அந்தகாரத்தை நொறுக்கி பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியாய் உன் வாழ்க்கையில நான் இருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் உங்களுக்கு இன்றைக்கு சத்தியமாய் உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறார். தைரியமாய் அந்த ஒளியை ஏற்றுக்கொள்ளலாம். அந்த ஒளியில உங்களை ஒப்பு கொடுங்க, அந்த ஒளியில மகிழுங்க,
Praise the Lord. ஆமென். அந்த மெய்யான ஒளிக்கு முன்பாக எப்படிப்பட்ட இருளும் வந்து நின்று எதிர்த்து நிற்க முடியாது. அந்த மெய்யான ஒளியாகிய இயேசுவை எதிர்த்து நின்று எந்த இருளாலும் எதையும் சாதிக்க முடியாது. எப்படிப்பட்ட இருளா இருந்தாலும் அந்த மெய்யான ஒளியை பார்த்தால் நடுங்கும், திகைக்கும், பயப்படும். அந்த மெய்யான ஒளி எதிர்க்க எந்த இருளாலும் முடியாது. அப்படிப்பட்ட மெய்யான ஒளி ஆண்டவர் இயேசு. எந்த சூழ்நிலையும் அவரை எதிர்த்து நிற்க முடியாது, அவரை எதிர்த்து போராட முடியாது. எந்த சூழ்நிலையும் அவரை மேற்கொள்ள முடியாது, அந்த மெய்யான ஒளியை மேற்கொள்ள முடியாது. அப்படிப்பட்ட மகிமையின் தேவனாகிய கர்த்தர் ஆண்டவர் இயேசு இந்த காலை வேளையில் உங்களை தேற்றுகிறார், உங்களை ஆசீர்வதிக்கிறார், உங்களை விடுதலை ஆக்குகிறார்.